எல்லாருக்கும் வணக்கம். விருச்சகம் அப்படின்னாலே ஆபத்து, அபாயம் அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால், இந்த ஹான்ஸ் பாக்கெட்டு, இந்த பான்ப்ராக் பாக்கெட்டு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விருச்சகத்தோட சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சில நாடுகளில் இந்த கேடயம், கத்தி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் விருச்சகத்தோட சிம்பிள் இருக்கும். ஸோ விருச்சகம் அப்படின்னாலே ஆபத்து, அபாயம் அப்படின்ற அர்த்தங்க. உங்களுக்கு இன்னும் விளக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா, விருச்சக ராசிக்காரங்கிட்ட யாராவது வம்பு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவஸ்தைப்படுவாங்க. ஸோ விருச்சக ராசிக்காரங்களை யாரும் பகச்சிக்காதீங்க. அதே சமயத்தில் விருச்சக ராசிக்காரங்க யாரையும் பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. மறப்போம், மன்னிப்போம் அப்படின்னு நினைங்க. அதாவது விருச்சக ராசிக்காரங்க சிங்கம் மாதிரிங்க. ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்தோட சண்டை போட்டால் அது பெருமை. ஒரு சிங்கம் இன்னொரு யானையோட, கரடியோட, காட்டெருமையோட சண்டை போட்டால் அது பெருமைங்க. ஒரு சிங்கம் பிரிச்சாளிக்கிட்டையும் பன்னிக்கிட்டையும் சண்டை போட்டால் அது பெருமை கிடையாதுங்க. ஸோ விருச்சக ராசிக்காரங்க தனக்கு ஈடான எதிரிங்கிட்ட தான் திறமையை காட்டலாம், அது பெருமை. அதை விட்டுட்டு விருச்சக ராசிக்காரங்க பன்னி மாதிரி, பெருச்சாளி மாதிரியான ஆளுகிட்ட தான் வீரத்தை காட்டணும் அவசியமே இல்லைங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ விருச்சக ராசிக்காரங்க எல்லாரையும் தான் எதிரே நினைக்காதீங்க. எல்லாரோடையும் போட்டி போடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாரையும் பார்த்துட்டு அவங்களுக்கு கிடைக்கிது நமக்கு கிடைக்க மாட்டுது, அவங்களாம் சந்தோஷமா இருக்காங்க, நம்ம மட்டும் கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ விருச்சக ராசிக்காரங்க என்றைக்குமே ஸ்பெஷலுங்க. உங்களுக்கான பாதையில் ஓடிக்கிட்டே இருங்க. உங்களுக்கான டைம் வரும், அப்போ நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. உங்கள் திறமை இந்த ஊர் உலகத்துக்கு தெரியும். அப்போ நீங்கள் யாருன்னு இந்த ஊர் உலகம் எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க. ஸோ விருச்சகம் அப்படின்னாலே ஆபத்து, அபாயம். அதனால் விருச்சக ராசிக்காரங்க எல்லாரையும் எதிரே நினைக்காதீங்க. மறப்போம், மன்னிப்போம் அப்படின்னு எல்லாரையும் மன்னிச்சு விட்டுருங்க. நீங்கள் சாதிக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்குது, நீங்கள் செய்கிறதுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது. ஸோ அதை பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஒருத்தரை பழிவாங்கன்னு நினச்சிட்டிங்கன்னா அதை அவங்களால தாங்கிக்கவே முடியாது. நீங்கள் ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை அவங்களால தாங்கிக்கவே முடியாது. ஸோ மன்னிச்சு விட்டுருங்க, கடவுள் பார்த்துப்பாரு. உங்களுக்கான பாதையில் ஓடிக்கிட்டே இருங்க, சாதிச்சு காட்டுங்க. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த மோட்டிவேஷன் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.